மகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலைவாசா. திருப்பதி திருப்பதி கோவிந்தா மறைத்ததை பறித்து வைப்பாய் வைகுந்தா. அமைதி அமைதி அமைதி. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. முறை கீழே திருப்பதியை தவிர வேற யாரும் நிக்க கூடாது. சொல்லுப்பா தொண்டையனா வரைக்கும். ஐயா எல்லாரும் அமைதியா உட்காருங்க. ஆளுக்கு ஒரு திசையில உட்கார கூடாது. உள்ளூர வந்து உட்காரு. இங்க இருந்து உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடு. 3 வீடுகளுக்கு பாத்தியப்பட்டவள் நீ. என்னடா அதுல இப்போ அந்த பத்திரத்தெல்லாம் படிச்சு பார்த்தேன். 2 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒன்று தெலுங்கு, இன்னொன்று இங்கிலீஷ். அதுல இந்த சொத்துக்கள்ல உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி உன்னை கோர்ட்ல கொண்டு ஏத்தி இப்ப பிரச்சனையை உருவாக்க தயாரா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மாந்திரிகத்தால் செய்வனை செய்து உன் பூவும் பொட்டையும் பறிக்கணும்னு சொல்லி இப்ப முடக்கி போட்டிருக்கு. என்ன அர்த்தம்? பூவும் பொட்டையும் பறிக்கிறதுக்கு முடக்கு போட்டு அவனை எழுப்ப முடியுமா? எழுப்பிடுறேன், காப்பாய்த்தாரேன். அதே மாதிரி அந்த சொத்தவும் மீட்டி வெற்றியாக்கித்தாரேன். இப்ப இருக்கக்கூடிய கடன்களெல்லாம் தீர்த்து உங்களை வைக்க வச்சா போதும்ல. கால் ஒட்டுவான். தம்பி இப்படி பண்ணிட்டான் இல்லையாப்பா சாமி. முதல்ல உன் வீட்டுக்காரனை எழுப்புதேன். அதுக்கு அடுத்து எதிரிகளை வெல்லதுக்கு வேண்டிய வழியை வகுத்து தாரேன். இந்தாங்க வெற்றி கரியோடு ஊருக்கு புறப்படுது. இந்தா மகளே செல்வாக்காரு நடத்தி தாரேன். உங்களுடைய கடன்களை தீர்த்து தூய நிலையில் ஆக்கி ஒரு சின்ன சட்டப்படி ஒரு கேஸ் இருக்கு, அதை அடிச்சு ஒன்றை ஜெயிக்க வச்சா போதுமாடா. கால் ஒழுத்து வா. என்னமா ஒண்ணு சொல்லுங்க. அதே போல இப்ப வச்சிருக்கக்கூடிய கிளினிக் நிறைய ஜனவசியம் வரணும், வருமானம் நிறைய வரணும். வர வச்சு தாரேன், செல்வாக்கா இருக்க வைக்க. இந்த மகளே ஆனந்தமாக இரு, உயர்வாக இருப்பாய். என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்ல சொல்ல கோடி கோடியா பெருகிக்கிட்டே இருக்கும். இந்தாங்க ஆனந்தமாக இருங்கள். அடுத்த வார்த்தை பேசுவோம், அடுத்த சந்திப்புல பேசுவோம். சென்று வென்று வெற்றியுடன் வருக. இந்தா உத்தர சொன்ன இன்னைக்கு உத்தரவுக்கு கிடைக்கல, அடுத்த உத்தரவுல பேசுவோம். கர்பசாமி, ஆமா அப்படியா? சரி கேட்டு பாக்குறேன். மலையாள தேசம் கேரளம் திருவனந்தபுரம் அதையே முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அவங்க மரத்தை இங்க வர வைக்கிறேன். ஜெயித்துக்காப்பா, வெற்றி உண்டு. இப்போதைக்கு அதை பத்தி உத்தரவு இல்லை மகனே, அடுத்து பேசுவோம். ஆனந்த முறைகள். திருவனந்தபுரம் வியாபார ஸ்தாபனம் கான்வென்ட் வாடா. கண்ண முடிக்கா. இந்தா உனக்கு வியாபாரம் பெருகும், நஷ்டங்கள் இல்லை. உன் மகனுக்கு அடுத்த உத்தரவுல வேலையை வாங்கி தர, வேட்டியாக்கி தரேன். பெருக்கிறதுக்கு தான் அந்த பணம் தந்திருக்கேன், வச்சுக்கலாம். கர்பசாமி,
கேரளம் பேக்கரி ஷாப். யாருப்பா பேக்கரி? பேக்கரி 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 பேக்கரி. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு. கால் வந்துட்டு வா, காப்பாத்திடுவோம். நேரம் வந்தாச்சு. அடி வாடா. நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து சில விஷயங்கள் நடந்து பல விஷயங்கள் நஷ்டமாகி மனவேதனை அடைஞ்சு என்ன பார்க்க வந்திருக்கேன். கர்மசாமி, உங்களை நம்பி நான் இருக்கேன். எனக்கு கல்யாணமும் நடக்கணும். நான் இந்த தொழிலை வளமாக்குறதுக்கு ஒரு ட்ரிக்கான வழி கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கு எனக்கு துணையும் கிடைக்கணும்னு கேட்கிறேன். உண்மையா? இந்தாப்பா, ஒரு பொண்ணு உன் உள்ளத்துக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்காடா. ஆய், உண்மையா? அவளை என்னன்னு கேட்கணுமா வேண்டாமா? பேசினாளா? என்ன சொல்ற? உங்க பக்கத்திலே வர வச்சுட்டேன். போ. ஓகே, பிடிக்கா. நாகப்பள்ளி கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நான் தான் அந்த வீட்டுக்குள்ள குடியிருக்கேன். இனி ஒரு வீடு கட்டக்கூடிய காலத்துக்கு இன்னும் 3.5 வருஷத்துக்கு பிறகு கட்டிடுவோம். இப்போ இவனுக்கு வேலை சம்பந்தமான விஷயத்தை வெற்றியாக்கி கொஞ்சம் பண கடன்கள் இருக்கு. அதையும் நான் செய்து தந்தா போதுங்களா? காலம் சொல்லலாம். வெற்றிமான கொடுப்பான். வேற என்ன வேணும்? அவன் மனத்தை அடைக்கிறோம். புல்லட் வேணும், சண்டைக்கு நிற்கா. நான் வேற கடையோட நிற்கா, கடையில் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு புல்லட் வேணும்தான். கண்ண மூடி வாங்கி கொடுப்போங்க. லோன் வாங்கிக்கலாம், அவனுக்கு ஆபத்து வராது. உனக்கு பணமும் தார, மன மகிழ்ச்சி தார, உன் கூட இருப்பான். ஜெயித்துருவோம். நல்லா இருப்பான். இந்தா செல்வாக்கார் புண்ணியப்படும். இந்தா மகளே, மனம் குழம்பாம மகிழ்ச்சியா இருங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. பாலக்காடு, கேரளத்தில் பாலக்காடு எവിടെ? பாலக்காடு பாலக்காடு பாலக்காடா? பாலக்காடு அதுவும் തന്നെ. ഓ, നിങ്ങൾ ഇവിടെ ഇയാളാ? നീ கண்ணை மூடிக்கிட்டேன். பகவதி வாரா. பகவதி அம்மா எங்கடா இருக்கா? அங்க போய் கும்பிடுவியா? உன்னை வந்த உடனே அவ வந்து நிக்கிறாளே. என்னடா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. என்கிட்ட ரொம்ப அமைதியா பேசுத. அவங்க மனத்தை மாத்தி தெளிவு பண்ணி கொண்டு வந்தா போதுங்களா? நீ கொஞ்சம் சீர்ததை நிறுத்து. புரியுதா? சரியாக்கி தரேன். இந்தா 3 முறை என்னைய பார்க்கவா. குடும்பம் ஒன்று சேர்ந்தாச்சு. நல்லா இருப்பாங்க. ஜெயிச்சு தரேன். இந்தா கொஞ்சம் கடன்கள் உண்டு, தீர்ப்போம். போய்க்கலாம். கர்மசாமிக்கு, சிவராமனுக்கு, உங்களை பொண்ணு விளையிற பூமியட விவசாயத்தை பொறுப்பாய் பார்க்கும் சாமியட உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் மணப்பாறை மாடு கட்டி. தம்பிக்கு பேரு மணப்பாறை ஊரு. முறுக்கு மணியையர் முறுக்கு நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். இன்னொரு கால் வந்துடலாம். கேரளா போய் உட்காருங்கோ. அடுத்து கூப்பிடுவோம். அப்புறம் தான் விழிக்கிறோம். கேட்டோ இப்ப அந்த ஐயப்பசாமி கோயிலை கெட்டதுக்கு பணம் உனக்கு கிடைக்கணும். கிடைச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 பேர் பொறுப்பெடுத்திருக்காங்க. பணம் வாங்கி தாரேன், கோயிலை உருவாக்கி தாரேன்.
ஆவணி மாதம் வளர்பிறையில் அற்புதமாக போடுவோம், வெற்றியாக்குவோம், ஜெயிப்போம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இடத்துக்காக பணம் கொடுப்பாங்க. அவங்க வந்து பணமும் வாங்கலைங்கிறாங்க, என் ஆளு தெரியலைங்கிறாங்க. அந்த பணம் வந்து வந்துச்சுன்னா அந்த இது வர்றதில்ல. 3ல ஒரு நான் வேற மாதிரி மாத்தி தரேன். தைரியமா பழசாமி கும்பிடுறது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு சார். ஐயப்பனை கும்பிடு, சாஸ்தாவை கும்பிடு, சரியா போயிடும். சரி சரி. கருப்பசாமி, ஆமா, என்ன விஷயம்? அப்படியா? காஞ்சிபுரம் கால் வந்துட்டு வரலாம். என்னது இது? அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு வச்சா மகன் நல்லா இருப்பானா? பொண்ணு ஏழை பெண்ணு மாதிரி தெரியுதால, கொஞ்சம் மறைமுகமா பொருள் உதவி இருக்க, அது வெளிப்படுமா இல்ல சாதாரணமா பேச்சு ஒண்ணும் நடைமுறை ஒண்ணுமா மாறிடுமா அப்படிங்கிற குழப்பம் உள்ளத்துல இருக்கு. ஆனா பொண்ணு பொருத்தமான பொண்ணு, புரியுதா? அவங்க அப்பா அங்க டம்மியா இருப்பாரு. என்னப்பா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க. பொம்பளை தான் அங்க ஆம்பளை, ஆம்பளை அங்க பொம்பளை. கால் வந்துட்டு வா. உண்மையை சொன்னா எவனுக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். என்ன யார் இருக்காங்களா காஞ்சிபுரத்துல இருந்து பிள்ளை? யாரெல்லாம்டா வந்து உன் மனைவி எங்க? ஏன் உள்ள இருக்கா உனக்கு? கால் அனுப்பிச்சு வா. நீ யாருமா? சகோதரியா? அம்பாசமுத்திரம் அம்பாசமுத்திரம் உடல் வியாதியை பத்தி கேட்க வந்தது யாரு? அம்பாசமுத்திரமா? அப்படியா? உட்காருங்க, வாங்க. கால் வந்துட்டாங்க, கால் வந்துட்டாங்க. காஞ்சிபுரம் ஒரு உத்தரவு இருக்கு, ஒரு உத்தரவு இருக்கு. அது யாருன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது. அம்மா தலை சுத்துதும்மா. ஐயா தலை சுத்துது ஐயா. இது யாரு? எங்க இருக்கா உன் வீட்டுக்காரன்? ஒரு மகளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காள, அவன் எங்க இருக்கான்? அவளுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்தி சொல்லணுமா, வாழ்க்கையை பத்தி சொல்லணுமா? கால் வந்துட்டு வரலாம். அவளை பத்தி கேட்டேன். அவள் ஆயுள் வரை, அவளுடைய ஆயுள் கால வரை அந்த மனநிலைகளும் சூழ்நிலைகளும் இந்த பிறவியில் அப்படித்தான் இருக்கும். வீணான செலவீடுகளும் வீணான முயற்சிகளும் தவறானது. இதுதான் உண்மை. அதுக்காக யாரையும் சேர்த்து வச்சுட்டா சரியாயிருமான்னு நினைச்சா அது செம்மையாகாது. யார்கிட்டையும் பணம் செலவழிச்சு பார்த்து செய்வன வைவன கோளாறு இருக்கும்னு நினைச்சா அது பொய்யானது. அந்த சப்ஜெக்ட் வேண்டாம், புரியுதா? இருக்கிற மக்களை காப்பாத்தி வளமையா வாழ வச்சு தரேன். வேற என்ன வேணும்? பங்க கொடுப்பான், வெற்றி உண்டு, ஜெயிச்சு தரேன், நல்லா இருக்கலாம்.
பக்கத்துல ஜெயிச்சிட்டார். சேரன் மகாதேவி. சேரன் மகாதேவியா? அப்படியா? நீங்க உட்காருங்க. அப்படி அம்பையில பெற்றவங்கிட்டு இந்தாப்பா, இந்த பூவை உனக்கு தர சொல்லி உத்தரவு. உன் எண்ணம் எல்லாம் அதற்குள் அடக்கம். ஜெயிச்சுக்கலாம். அடுத்து என்ன பார்க்கல, மங்களமா பார்ப்பேன். காஞ்சிபுரம் குழந்தை கேட்டு வந்தவர்கள். குழந்தைய கேட்டதுக்கு முட்டாப்பைய மோன் வந்து உட்கார்ந்துட்டான். கால் வந்துட்டுவா. கொண்டாட்டி அந்த கரையில விட்டு இந்த கரையில புள்ள வேணும்னா எங்க போய் கிடைக்கும்? ஐயா பம்பாயில 6 மாதம், மெட்ராஸ்ல 6 மாதம், 12 மாதம். மனைவி எங்க இருக்கா? மெட்ராஸ் வெண்மலையில இருக்கா. ஐயா எங்க இருக்கிய? வெளிநாட்டுல இருக்கேன். பின்ன எப்படா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு கேட்டா யாரு படுத்துட முடியும்னா கால் வந்துட்டுவான். உங்களுக்கு ஆம்பளை பையன் தர சொல்லி உத்தரவு. வடிவேலன் அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? நீங்க 2 கும்பிட்டு விடும் பொழுது இந்த பையன் அங்க இருந்து ஓடி வந்து உங்க காலை சுத்துறான் பத்தியா? புரியுதா? வடிவேலன் சொல்லு, காலை விட்டுவான். அடுத்த பௌர்ணமிக்கு உங்களுடைய அரிசி தான் அங்க அன்னதானத்துக்கு வந்து சேரணும். ஜெயிச்சுக்கா. வடிவேலன் பிறக்கான். வெற்றி உண்டு. வாங்கடா குழந்தைகளே, வாங்க பக்கத்துல. நமஸ்தே. இந்தா சரியா அங்க போய் இருந்தவா. வெளிநாட்டுல இருந்து திரும்ப அங்க வந்து இறங்கினேன். கால் வந்துருவாங்க. பையங்களாம் கூப்பிட்டு வருது. எல்லாரும் உட்காருங்க. போங்க அந்த பக்கம். எல்லாரும் அமைதியா போய் உட்காருங்க. இன்னும் மீண்டும் 1 மணி நேரம் நான் சொல்லதுக்கு உத்தரவு கேட்க போறேன். நீங்க நின்னீங்கன்னா கேட்க மாட்டேன். மக்கள் மக்கள் உள்ள அமைதியா உட்காருங்க. அவங்க இடத்துல சாமி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். செய்வனை வைவனை கோளாறுகள் ஒன்றுமில்லை. போட்டி பொறாமைகள் அதிகம். நீ வாங்கின இடத்தால பிரச்சனை. பணங்களை எப்படி சேகரிக்கணுங்கிற நிலைமைய தெரியாம இப்ப நஷ்டப்பட்டு உன் பணம் சில பேர்கிட்ட சிக்கிக்கிடுது. அதையெல்லாம் மீட்டி தொழிலையும் உருவாக்கி மீண்டும் வெளிநாட்டுல சம்பாத்தியத்தை பெற்று தந்தா போதுமில்ல. காலம் வேற என்னப்பா வேணும்? அதை பூர்த்தியாக்கி தாரேன். என்னை பேரை பார்த்துட்டு போ. ஜெயிச்சு தாரேன். லாட்டரி சீட் நம்பர் 6 நம்பரா 4 நம்பரா? 6 நம்பர். லாஸ்ட் 48 போட்டுக்கா. இந்தா அடிச்சு வெற்றி ஆகிவா. வாடாங்க. கர்மசாமிக்கு எல்லாரும் உட்காருங்க. இன்னும் 1 மணி நேரம் கேட்கிறேன். சாமி